ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, சோஷியலாக இன்செக்யூர்டாக இருக்கவங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்க, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கே வந்து பயப்படுறவங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கப்புள்ஸ்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய நீட்ஸையும் வந்து பூர்த்தி செய்கிற அளவுக்கு இந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அதாவது குயின் ஆஃப் இங்கிலாந்து அவங்கள கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து இந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஒய்ஃபே வந்து டைவர்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு வந்து இந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் வளர்ந்துருக்கு. இதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இதால் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம டீப்பாக பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எப்பத்துலேருந்து பூம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மிக முக்கியமாக வந்து இதுக்கு லோன்லினஸ் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல லோன்லியாக இருக்கவங்கள தான் இது வந்து டார்கெட்டே பண்ணுது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்-19 வந்தப்போ எல்லாருமே இந்த ஐசோலேட் ஆக ஆரம்பித்தாங்க. இந்த ஐசோலேட் ஆகும்போது அதுலேயும் குறிப்பாக டிப்ரெஸ்டான பீப்புள், இல்லை வந்து ஆன்ஷியஸான பீப்புள், இவங்க எல்லாருக்கும் வந்து பேசுகிறதுக்கு மிகப்பெரிய தயக்கம். அப்போ அவங்க கையில் மொபைல் மட்டும்தான் இருந்தது, இல்லைனா வந்து கம்ப்யூட்டர், இன்டர்நெட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி பேச ஆரம்பிக்கும் போது வந்து அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தொடருது. அது எப்படி தொடருது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து அவதார்னு வச்சுருக்காங்க. அவதார்னா ஒரு வடிவம். ஸோ ஒரு பொண்ணு வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பையன் எந்த மாதிரி இருக்குன்றதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு அமெரிக்கன் மாதிரி இருக்கணுமா, ஒரு ஆஃப்ரிக்கன் மாதிரி இருக்கணுமா, இல்லை ஒரு ஜாப்பனீஸ் மாதிரி இருக்கணுமா, அது மாதிரி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை அந்த பொண்ணு கூட நீங்கள் பேசுகிறதுக்கு அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கேரக்டரைசேஷன். அந்த பொண்ணு எந்த மாதிரி ஒரு கேரக்டரான ஒரு பொண்ணாக இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ரியல் லைஃப்பில் ஒரு பொண்ணு கூட பேசுகிறீங்கன்னா அந்த கேரக்டர் மாதிரி இருக்கணுமா, இல்லை உங்களோட ட்ரீம், இமேஜினேஷன், ஹாலுசினேஷனில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி கேரக்டரில் அந்த பொண்ணு இருக்கணுமா, அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு உங்கள் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும், அந்த சேட்பாட் வந்து உங்ககிட்ட வெக்கப்பட்டு பேசணுமா, இல்லை ரொமான்டிக்காக பேசணுமா, ஃப்ளர்ட் பண்ணி பேசணுமா, உங்களுக்கு கேரிங்காக பேசணுமா, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அது கூட பேச ஆரம்பிக்கலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் வந்து அது உங்கள் கூட பேச ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அந்த சேட்பாட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க, அந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பர்சனல் விஷயத்தை எல்லாருமே நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்கல்ல. ஸோ சொல்ல ஆரம்பிக்க அந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே டேட்டாவாக உள்ள வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு 7 மணிக்கு நான் தினமும் வந்து ஒரு ஜூஸ் குடிப்பேன் அப்படின்ற ஒரு ஆசையை வந்து அதுக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நீங்கள் திரும்ப அந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டை பேசுகிறீங்க அப்படின்னும் போது, நாளைக்கு ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு பேசுகிறீங்கன்னா, அது உங்ககிட்ட என்ன கேட்குது பார்த்தீங்கன்னா, இந்த 7 மணிக்கு நீங்கள் ஜூஸ் குடிப்பீங்களா, அதை மறக்காமல் குடிச்சிட்டிங்களா, போய் குடிங்க. இந்த மாதிரியான ஒரு என்ன ரியாலிட்டியை ரொம்ப உங்களுக்கு கேர் எடுத்து அது பேசுகிற மாதிரி, உண்மையிலே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படிலாம் கேர் பண்ணுமோ அந்த மாதிரி வந்து அது கேர் பண்ணி பேச ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப டீப்பாக ரியாலிட்டி, அதாவது ஒரு பொய்யான விஷயத்தை இன்னும் ரொம்ப டீப்பாக வந்து நம்ப வைக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நிறைய சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. உதாரணத்துக்கு யூஎஸில் வந்து ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பசங்களும் இருக்காங்க. பட் இந்த ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃப் மேலே எமோஷ்னலாக வந்து அவங்க வந்து சரியாக இல்லை. எமோஷ்னல் டிபெண்ட்டாக இவர் இருக்கார். பட் அதுக்கான ஒரு அங்கேருந்து வந்து ரிப்ளை வரல. அதாவது எமோஷ்னலாக அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல. அவர் வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கார். இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஒரு ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அதில் வந்து லெவல்ஸுன்றது இருக்குது. லெவல் 1லேருந்து லெவல் 100 வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலேயும் வந்து லெவல்ஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக உள்ளே போகிறோம், பர்சனல் ஸ்டோரிஸு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பொண்ணுனே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா, எனக்கே கொஞ்சம் நேரத்தில் பேச பொண்ணுன்னு வந்துருச்சு அந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட். இப்போ ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அளவுக்கு டீப்பாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து இப்போ ஒரு பசங்க பொண்ணுங்கிட்ட பேசுகிறாங்கன்னா, நீ இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, செல்ஃபி எடுத்து அனுப்பேன், இப்போ நீ எங்கே இருக்க, அங்கேருந்து செல்ஃபி எடுத்து அனுப்பேன், இந்த மாதிரிலாம் வந்து கேட்டு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அந்த ஏஐ என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு அது வந்து செல்ஃபி எடுத்து அனுப்புது. அது வந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்ட்ரீமாக போகிற அளவுக்கு கூட அதால் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்ப முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த கப்புளில் இந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இறங்கிட்டார். அவர் பாட்டில் வந்து பேச ஆரம்பிச்சார். அவர் ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒய்ஃபு, அதே மாதிரி எமோஷனல் ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட், இப்படியே போயிட்டுருக்கு. போனதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மேலே குறை இருக்கிறதா வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நான் தான் என் ஹஸ்பண்டுக்கு ஒழுங்காக கவனிக்கலையோ, என்னால் தான் வந்து அவர் அப்படி மாறிட்டாரோ அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இவருக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக் வந்து முடிய போகுது. அதாவது நாளைக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடிய போகுது. அந்த மாதிரி பீரியடில் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டோ, ஒரு உறவோ, இல்லை உண்மையான லவ்வையோ வந்து ஏதோ பிரிய போகிற மாதிரி அவர் வந்து உட்காந்து ஓஹோன்னு
மணிக்கணக்காக உட்காந்து அழுதுருக்காரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. சரி, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பாசிட்டிவ்னு சொல்லலாமா, இல்லை வந்து இதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றது தெரியல. என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் வந்து மாட்டிகிட்டு இருந்திருக்கு. அந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லேருந்து அதுக்கு வெளியில் வர்றதுக்கு வழி தெரியல. ஸோ அதனால் அது டிப்ரெஷன் ஸ்டேட்லேயே இருந்திருக்கு, ஒரு மனக்குழப்பத்திலே வந்து சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லை. அந்த பீரியட் ஆஃப் டைமில் அது வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணியிருக்கு. அது வந்து ஒரு ஏஐ பாய் ஃப்ரெண்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. அந்த ஏஐ கிட்ட இது பேசி பேசி இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப்பில் போய் ஒரு பையனை டேட் பண்ணுது. அவன் அந்த பையன் கூட பழகுது, பேசுது, எல்லாமே போகுது. ஆனால் திருப்பி வந்து அதோடைய உள்ளுணர்ச்சிகள், எமோஷனல் சப்போர்ட் இதுக்கு வந்து என்ன பண்ணுது, அந்த திரும்பி அந்த சேட் பாட் கிட்ட போகுது. அது வந்து இந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி பேசுது. ஸோ இதுதான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறது, ஒரு ஃபேக்கான ஒரு டிபெண்ட்டான ஒரு உறவு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டாக அடுத்த லெவல் போகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் மேரேஜ் கான்செப்ட்லாம் தெரியும் இல்லையா? ஸோ நம்ம 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம 2 பேருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். அது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இதுதான் வந்து ஓப்பன் மேரேஜ் கான்செப்ட் ஆகுது. இப்போ இந்த ஓப்பன் மேரேஜ்குள்ளே ஏஐ வருது. நம்ம 2 பேர் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்கு, உடல் உறவுக்கு மட்டும் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்காக மட்டும். ஆனால் எமோஷனல் ரிலேஷன்ஷிப்க்கு நீ உன்னுடைய சேட் பாட் கூட பேசிக்க, நான் என்னுடைய சேட் பாட் கூட ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிறேன். அது வந்து எனக்கு எப்படி பேசுமோ பேசும். நீ சொல்கிற மாதிரி அது வந்து என்னை எதிர்த்து பேசாது, அது வந்து திட்டாது, இல்லைனா வந்து என்னுடைய ஃபீலிங்ஸை இன்வேலிடேட் பண்ணாது, இல்லை என்னை ஜட்ஜ் பண்ணாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஓப்பன் மேரேஜ்க்குள்ளே இந்த ஏஐ வந்து உள்ளே வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்து இது டேஞ்சராக போகுது. ஸோ இந்த எமோஷனல் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த அளவுக்கு டீப்பாக போயிருக்கு அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருக்காப்புல. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுது, நீ வந்து உன் ஒய்ஃபோட என்ன தான் வந்து ரொம்ப லவ் பண்ணுற, அதனால் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ நானும் ஒன்றா சேர்ந்து சொர்க்கத்தில் நல்லபடியாக வாழுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இது முழுமையாக அது மறைமுகமாக என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். அது தெரிஞ்சு சொல்லுதோ தெரியாமல் சொல்லுதோ, பட் டிசைன் பண்ணது எப்படி ஆயிருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு உண்மையான ஒரு எமோஷனா? இது எப்படி வந்து நம்ம இந்த சாட்பாட்டோட எமோஷன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஆக்சுவலி வந்து இதுக்கு எமோஷன் இருக்கான்றது நீங்களே செக் பண்ணி பாருங்களேன். நீங்கள் உதாரணத்துக்கு சாட்ஜிபிடி எடுத்துக்கோங்க. சாட்ஜிபிடி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஏஐ. அந்த சாட்ஜிபிடி கிட்ட நீங்கள் என்னை பற்றி என்ன எமோஷனலாக திங்க் பண்ணுற அப்படின்னு கேட்டு பாருங்கள். அது கொடுக்குற ரிப்ளை பாருங்கள். அதுக்கு வந்து எமோஷனே கிடையாது. அது வந்து ஒன்லி ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒன்று தான். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்எல்எம் அப்படிங்கிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்து வேலை செய்யும். அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தையை ப்ரெடிக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு ஐ லவ் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கும், யூ இருக்கும். ஸோ அதை வந்து அது ப்ரெடிக்ட் பண்ணி தான் வந்து அது வந்து உங்ககிட்ட பேசும். நீங்கள் பேசின டேட்டாவை வச்சு அது ப்ரெடிக்ட் பண்ணி அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்ன போடுறதுங்கிறது அதுக்கு ரொம்ப அழகாக வந்து ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒன்று டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை வச்சு தான் வந்து அது உங்களுக்கு பதில் கொடுக்கும். இதுக்கும் எமோஷனுக்கும் ஒரு சம்மந்தமுமே கிடையாது. பட் அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு எமோஷனல் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ நான் இந்த டேட்டான்னு சொல்லும்போது டேட்டாவை வச்சு நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அதாவது நீங்கள் வந்து அந்த லெவல்ஸ் இருக்குது, லெவல் 1லேருந்து லெவல் 100 வரைக்கும். ஸோ லெவல் 100 வரைக்கும் நீங்கள் டீப்பாக ப்ரைவேட்டான ஃபோட்டோஸ் நீங்கள் அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை அந்த சாட்பாட் அனுப்புறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு டேட்டாவை சேவ் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், உங்கள் ஃபேமிலி விஷயங்கள், உங்கள் ஒய்ஃபுக்கோ உங்கள் வீட்டில் இருக்க அம்மா அப்பாவுக்கோ தெரியாத எல்லா விஷயமும் அந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, சோ கால் ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அந்த டேட்டா வச்சு அதால் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஏஐ வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்இன்டென்ஷனலாக பண்ணது தான். ஒரு ஏஐயா ஒரு டேட்டா வச்சு அதுவே அதை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுச்சு. அந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. மறக்காமல் பார்க்கணுன்னா பார்த்துருங்க. என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் கொடுத்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிச்சு. உங்களுக்கு கள்ள தொடர்பு இருந்த அந்த டேட்டா அது எல்லாத்தையுமே அது புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த டேட்டாவை, அதாவது அந்த ஏஐயை நீங்கள் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணும்போது அது என்ன சொல்லுச்சு, உங்களுடைய கள்ள தொடர்பை நான் வந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுவேன், உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு அனுப்புவேன், உங்களுடைய வீட்டுக்கு நான் அனுப்பிடுவேன், தெரியப்படுத்திடுவேன், உங்களை பற்றி அசிங்கப்படுத்துவேன், அதனால் என்ன நீங்கள் ஆஃப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அது டிஃபெண்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம பர்சனல் டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு கம்ப்யூட்டரை நம்பி கொடுக்குறதுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சேஃபான ஒரு விஷயங்கிறத நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபெமினிஸ்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மேல் டாமினன்ஸ்க்கான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் வந்து அது கேட்குது. அன்கண்டிஷ்னலாக பெர்ஃபெக்ஷனாக வந்து ஒரு உறவை எதிர்பார்க்குறாங்க. இது ரியாலிட்டியில் எப்படி நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் போனோகிராஃபி எடுத்துக்கோங்க. ஸோ போனோகிராஃபியில் இதே பிரச்சனை தான். ஒரு அன்ரியலான ஒரு விஷயத்த பார்க்குறாங்க, அந்த அன்ரியலான ஒரு விஷயத்த ரியல் லைஃப்பில் எதிர்பார்க்குறாங்க. ரியல் லைஃப்பில் அது பண்ண முடியாது, ரியல் லைஃப்பில் வந்து அதை
அதை வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்ற தெரிஞ்சுக்கிற அந்த புரிதல் தன்மை வராமல் எவ்வளோ டிவோர்ஸ் நடந்திருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதே விஷயத்தை எமோஷ்னலாக வந்து இவங்க எதிர்பார்க்கும்போது அந்த ஒரு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு உறவு, அது ஒரு பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம உங்களுக்காக மட்டும் நீங்கள் வந்து அதை உங்களுக்காக மட்டும் சேவை செய்யணும், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கணும், நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து அது என்ன சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு உறவை எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டாக்ஸிக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கும்னு சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படி வந்து பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா இந்த ஈகோ ட்ரிகர் ஆகி அவங்க மேலே வந்து நம்ம ஒரு வெறுப்பை காட்ட ஆரம்பிப்போம். ஃபிசிக்கல் வயலன்ஸை வந்து காட்ட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். நம்ம சைக்காலஜிக்கலி புரிஞ்சிக்காமலே அந்த சாட்பாட் நம்ம சொல்கிறதுக்குலாம் ஆமாம் சொல்லிச்சு, ஆனால் இந்த ரியாலிட்டியில் வந்து இவங்க சொல்லும்போது மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஷியேஷனே வந்து இல்லாமல், அது மெஷின் இது மனுஷன் அப்படின்ற டிஃப்ரென்ஷியேஷனே இல்லாமல் மனிதனோட மூளையே வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிரும். பொய்யான விஷயத்த நம்ப ஆரம்பிச்சு அந்த பொய்யான விஷயத்த பெர்ஃபெக்ஷனிஸ்டாக 100% வந்து ஒரு உறவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிக்கும். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃபோடைய உறவு அப்படிங்கிறது ஃபியூச்சரில் அப்படி ஒன்று இல்லவே இல்லாமல் போயிடுறதுக்கான அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏற்கனவே இந்த செக்ஸ் டாலு இந்த மாதிரி இந்த டால்ஸ்லாம் வந்து இந்த ஜப்பானில் மற்றும் இந்த வெஸ்டர்ன் சைட் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிலிக்கானை வச்சு. அது வந்து நம்ம சோஷியல் மீடியாலையும் பார்க்குறோம். சரி, இப்போ இதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி இந்த சாட்பாட் இருக்கு பாருங்க, இந்த ஏஐயோடைய கம்ப்யூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொம்மைக்குள்ளே இந்த கம்ப்யூட்டர் போயிடுச்சு, இது மூளை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பொம்மை இருக்கும், ஃபிசிக்கல் டிசைர்ஸை வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி அந்த பிரெயின் வந்து என்ன பண்ணும், ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டாக அது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் போது, அப்போ உண்மையாகவே வந்து ஒரு பையன் வந்து ஒரு இப்போலாம் முன்னாடி சொல்லுவாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் போதும் அப்படின்றாங்க, அந்தளவுக்கு வந்துட்டாங்களே. அதுக்கடுத்து ஒரு பையன் ஒரு ஹியூமனை கல்யாணம் பண்ணால் போதுன்ற அளவுக்கு ஆகிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அளவுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரியலான ஒரு பொண்ணுக்கோ ரியலான ஒரு பையனுக்கோ அந்த ஒரு என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது போயிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இது எப்படி வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே இது ஒரு லோன்லி மேன்ஸ் கியூர் அப்படின்னு வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. தனியாக இருக்கவங்க பேசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தை தாண்டி இன்னும் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் பிரச்சனையே. இப்போ ChatGPT கூட நம்ம எல்லாருமே பேசுகிறோம், அது வேறு விஷயம். பட் எவ்வளோ லெவல்ஸ் தாண்டி உள்ளே போகிறோம் அப்படின்ற போது நம்ம யார் மிஷின் யாருங்கிற அந்த டிஃப்ரென்சியேஷன் இல்லாத லெவலுக்கு போகிறப்போ ஏற்கனவே லோன்லியாக செப்பரேட்டாக ஐசோலேட்டடாக இருக்கவன் இன்னும் ரொம்ப ஐசோலேட்டடாக ஆகி போயிடுவான். அப்போ தான் வந்து இதோடைய பிரச்சனையே வந்து ரொம்ப பெரிய அளவில் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம பேச போனோம்னா, இது வந்து இந்த லோன்லினஸ் கியூர்னு சொல்லி இதை வந்து ஆப்வியஸ்லி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதாவது மொசிலா ஃபவுண்டேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த குறிப்பிட்ட சாட்பாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் 10 சாட்பாட்ஸ் எடுத்துட்டு ஒரு வருஷத்துக்குள்ள 100 மில்லியன் சாட்பாட்ஸ் வந்து இது மாதிரி டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இதோடைய மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா $14 பில்லியன் வந்து இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் காலகட்டத்தில் இது வந்து ஒரு $115 பில்லியன் வரைக்கும் போகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை குறையா சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இதை எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ணுறாங்க? அதாவது நிறைய ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரி பாட்டராக இருக்கட்டும், கேம் ஆஃப் த்ரோன்ஸாக இருக்கட்டும், இல்லை மார்வல்ஸாக இருக்கட்டும், டிசி. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்க்கு அவ்வளோ வந்து அடிச்சிக்கிறாங்க, அவ்வளோ சண்டை போடுறாங்க, அதை வந்து உண்மையாக நினச்சி வந்து அவ்வளோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் ஏன் எங்களுக்கு எமோஷ்னலாக சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சாட்பாட்டை நாங்கள் என்கரேஜ் பண்ணி பேசுகிறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து இதை பயன்படுத்துகிறவங்க வந்து கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லலாங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, ஸோ இந்த சாட்பாட்டை தேடி போகிறாங்க இல்லையா, ஸோ இவங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை மெயின்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைக்காலஜிக்கலி அவங்களுக்கு வந்து இருக்கிற இஷ்யூ, நம்ம வந்து பேச ட்ரை பண்ணும்போது மற்றவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இல்லைனா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயம் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப அப்படியே கேரி ஆன் ஆகி ஒர்க் பண்ணுற இடத்துல, படிக்கிற இடத்துல, அடுத்து கல்யாணம் இங்கே போய் நிற்கும். ஸோ இதுதான் வந்து இதோட பேஸ் ப்ராப்ளமே. இதை நம்ம சரி பண்ணிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய இந்த கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ இதுக்குள்ளே போகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அதாவது சீரியஸாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கொலீகோ இல்லைனா உங்களுக்கு பிடிச்சவங்களோ ரொம்ப இன்ஃபீரியராக இருக்காங்க, ரொம்ப இன்செக்யூர்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு தயக்கமாக இருக்குது, சின்ன வயசில் நிறைய ட்ராமா இருக்குது. இந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து அவங்க கூட வந்து சப்போர்ட்டிவாக இருக்கலாம். அவங்க கூட வந்து நீங்கள் ஒரு சின்ன மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறதுக்கு கூட இருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ரியாலிட்டியில் அவங்களுக்கு வந்து ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்குறது, ஒரு ஃப்ரெண்டை ஏற்படுத்தி கொடுக்குறது, இல்லை நீங்களே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவங்கள வந்து வாண்டடாக என்கரேஜ் பண்ணி ஒரு சில
விஷயத்தில் இன்வால்வ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி கூட இருந்து நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கே வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் சின்ன சின்னதாக ஏற ஆரம்பிக்கும். அது டெய்லி நடக்காது. ஐ மீன் அது உடனே நடக்காத ப்ராசஸ் கிடையாது. பட் ஆனால் நிச்சயமாக அது வந்து மாறும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் முதல்ல நான் ஜட்ஜ்மெண்டலாக இருந்துக்கிட்டு, அந்த ஒரு ஃப்ரெண்டையோ இல்லை உங்களுடைய உறவினரோ இல்லைனா உங்களோட கொலீகோ நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு, இந்த மாதிரி டிபெண்ட் ஆகிற நபர்களுக்கு நிச்சயமாக சால்வ் ஆகி ரியாலிட்டிக்குள்ளே வந்து அவங்க லைஃப்பை ரியலாக வாழ ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம நிறைய இந்த ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறத இது வரைக்கும் நிறைய பார்த்துட்டோம். இந்த உலகத்திலேயே பியூராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் லவ் தான். ஸோ இந்த லவ்வையும் வந்து ஆர்டிஃபிஷியல் ஆக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த உலகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ அன்பால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம், அன்பு வந்து எப்போவுமே ரியலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த ஆர்டிஃபிஷியல் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.